ஒருவேளை ரஷ்யா எலெக்ஷன்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஆளா போற தமிழ்ன்றது உண்மையாயிடும். ஏன்னா அது காரணம் அங்க நடந்த சம்பவம் அப்படிங்க. ரஷ்யான்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒருத்தர்னா அது புட்டினா தான் இருப்பாரு. அண்ட் அவரோட கட்சி பாத்தீங்கன்னா யுனைடெட் ரஷ்யா. சோ இவரோட கட்சி சார்ந்த பல பேரு அங்க நிறைய கிராமங்கள்ல மேயர் பதவிக்காக போட்டிடுவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல நிக்கோலாயின்னு சொல்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா நின்னா அவரு தான் ஜெயிப்பேன் அந்த மாதிரி நின்று ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருங்க. சோ இதை பார்த்து 2020 யாருமே ஒரு போட்டியே நிக்கல. சோ ரஷ்யன் எலெக்ஷன் படி ஒரு தொகுதியில் நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த தொகுதியில் அட்லீஸ்ட் 2 பேரா நிக்கணும் ரூல். பட் இவர் யாருமே நிக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா இவரோட ஆபீஸ்ல கிளீனிங் வேலை செய்யற ஒரு லேடிய இவருக்கு எதிர்க்க நிக்க வைக்கிறாரு. அண்ட் அவங்க பாத்தீங்கன்னா எந்த பிரச்சாரமோ எதுவுமே இவருக்கு எதிர்க்க பண்ணக்கூடாதுன்றதான் ரூல். அண்ட் இவர் இதுக்கு ஜெயிச்சார் பாத்தீங்கன்னா இது எதுவுமே ஒரு நேர்மையாலாம் ஜெயிக்கலங்க. இது வரைக்கும் கேடித்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னா அந்த எலெக்ஷன்ல மக்கள் எல்லாம் வெறுப்பாயி அந்த மரியான்ற அந்த லேடிய ஜெயிக்க வச்சு அந்த ஊரோட மேயர் ஆக்குறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப நாள் கோரிக்கையான ஸ்ட்ரீட் லைட் லேம்ப்ஸ் அவங்க மேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கொண்டு வரப்படுது. அந்த லேடி பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா மக்கள் அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. ஏப்ரல் 23 தமிழ்நாடு தீர்மானிக்கும். நல்ல முடிவு எடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.